ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ராஜிக்கல் ட்ரேடர்ஸ் கேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. டிசம்பர் 29 இன்னைக்கு டெலிகிராமில் நம்ம போஸ்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அது எந்தெந்த லெவல்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இண்டிமேட் பண்ணிக்கிறோம் பார்த்துட்டோம். அடுத்து சார்ட்டில் நம்ம மார்க்கெட் பற்றி அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம இண்டிமேட் பண்ண லெவல் ஃபஸ்ட்டு ஜிஐஃபோட ஓப்பன் எப்படி ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும், அடுத்து நிஃப்டியோட கால் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் 150 to 170 20 பாயிண்ட்ஸ் கால்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ சூப்பராக ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து ரேஞ்ச் மார்க்கெட் நடக்குது இப்போ, அதனால சேஃப் ட்ரேடர்ஸாக இருக்கிறவங்க ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லெவலுக்குள்ள நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்னு, அப்படி எடுத்தால் நமக்கு நிறைய லாஸ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் இன்டிமேட் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் சப்போர்ட் லெவலில் இருந்து ரெசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஷார்ட் டைம் ரேஞ்ச் எப்படி ஸ்ட்ராங்காக அக்யூமுலேட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த இப்போ ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கிறவங்க மல்டியா என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிற விஷயம் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக மார்க்கெட் ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் எப்படி எந்தெந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் லெவல் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிமேஷன். ஸோ இப்போ இந்த லெவல் வரைக்கும் நம்ம அடுத்த இண்டிமேஷனை கொடுத்துட்டே இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டில் இப்போ டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இந்த லெவல்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகும். அதாவது 21,700 இருந்து 21,730 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் ரேஞ்ச். ஸோ இந்த லெவலுக்குள்ள என்ன மார்க்கெட் என்ட்ரி ஆக வேண்டாம்னு கொடுத்துருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் இங்கே அக்யூமுலேஷன் அதிகமாக நடக்க சான்ஸ் இருக்குது, அதனால நம்ம இந்த இடத்துல வந்து ஈஸியாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும், அதனால் அவாய்ட் பண்ணணும் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டு லெவலுமே இன்னைக்கு அப்படியே நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால இந்த லெவலில் நமக்கு பெருசாக என்ட்ரி இல்லை. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஒரு டார்கெட் கால் கொடுத்தோம், அதுக்கப்புறம் செகண்ட் என்ட்ரி ஒரு கால், தேர்ட் என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கால். ஆனால் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி மட்டும் தான் ஹிட் ஆச்சு. செகண்ட் என்ட்ரியில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. தேர்ட் என்ட்ரிலையும் நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெவலோட நம்ம நிறுத்திக்கிட்டோம். ஏன்னா ரேஞ்ச் அதிகமாக போய் ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் அடிக்க சான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கான என்ட்ரியை அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, மார்க்கெட்டில் நம்ம இப்போ ரேஞ்ச் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ ரேஞ்ச் அப்படின்னாலும் 21,680 இருந்து 21,750 இந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸ்க்கு முன்னாடி மார்க்கெட் எப்படிலாம் நடக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தாலே அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம எதிர்பார்க்கக்கூடியது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற லெவல்ஸில் அக்யூமுலேட் ஆகிருக்கிற லெவல்ஸ் எந்த லெவல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அக்யூமுலேட் ஆகிருக்கிறதுல 21,700 அப்படிங்கிறது சப்போர்ட்டா 1,00,000 கான்ட்ராக்ட் மேல இருக்குது. அடுத்து 21,500 அப்படிங்கிறதுல 1,26,000 கான்ட்ராக்ட் மேல அக்யூமுலேட் ஆயிருக்கு சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும். ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 22,000. ஸோ ஆக்சுவலா இந்த லெவலில் 22,000 தான் இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா இருக்கு. இந்த ஆக்சுவலா 21,800க்கு அடுத்து இருக்கிறது 22,000. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது 22,500. 22,500, 22,000, 21,800. ஸோ 3 லெவல் மட்டும்தான் இப்போதைக்கு இங்கே அக்யூமுலேட் ஆகிருக்கு, ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம பார்க்கும்போது 21,800 அப்படிங்கிறது இந்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது சாரி, இந்த லெவல் வந்து வீக்காக இருக்குது. ஏன்னா இது வந்து அக்யூமுலேஷன் கம்மியாக இருக்குது. ஒருவேளை மண்டேல இந்த லெவல் அக்யூமுலேட் ஆனால் நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது வீக்காக இருக்கும், பிரேக் அவுட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதே போல் 21,700 அப்படிங்கிற இந்த லெவலில் வந்து ஸ்ட்ராங் அக்யூமுலேட் ஆகிருக்கிறதுனால இந்த லெவல் என்ட்ரி எடுத்துட்டா இது வந்து பிரேக் அவுட் ஆக ஈஸியாக பிரேக் அவுட் ஆகி அடுத்த டார்கெட் நமக்கு 21,900 அப்படி கொடுத்துருக்கோம். அடுத்து 22,000. ஸோ 2 டார்கெட் வரைக்கும் சூப்பராக நம்ம பிளான் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பிளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியில் இது நடக்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லெவலில் அக்யூமுலேட் ஆகிருக்குது. அட் தி சேம் டைம் நமக்கான டெக்னிக்கலாகவே இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பிரேக் அவுட் நடந்தால் சூப்பர் டார்கெட். ஸோ இது ரீசனாக இருக்கும். ஆனால் ஒருவேளை நம்ம எதிர்பார்க்காத மாதிரி கேப் டவுனில் இந்த லெவலுக்கும் கீழே மார்க்கெட் ஒரு ரெட் கேண்டில் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அங்கே இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நம்ம வெயிட் பண்ணி இந்த 21,600 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்தால் நம்ம இங்கே கால் எடுக்கலாம். இங்கிருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டே 21,700 மட்டும்தான். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்த டார்கெட் 750. இதுக்கு பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் அடுத்தது 800. எப்படி 1 by 1 தான் நம்ம டார்கெட் எடுத்துக்கணும். ஒருவேளை இந்த லெவல் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இங்கே ரெட் கேண்டில் பதிலாக கிரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆனால் சூப்பராக இருக்கும். ஸோ இங்கேயே பையிங் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். 50% கரெக்ஷனில் எடுக்கலாம், அல்லது சப்போர்ட்
நம்ம பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட்டும் 50% கரெக்ஷன்லாம் சூப்பராக ஏதோ ஒரு என்ட்ரி பிளான் பண்ணிட்டு டார்கெட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இப்போ சொன்ன மாதிரியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரெட் கேண்டில் இருக்கும்போது நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே போகுதா இல்லை மேலே சப்போர்ட் எடுத்து போகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். கிரீன் கேண்டில் எடுக்கும்போது நமக்கு சக்ஸஸ் ரேஷியோ, அதாவது காலுக்கு மேலே கால் சைடில் மேலே போகிறதுக்கு மார்க்கெட் ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே வந்து ஈஸியாக காலுக்கான பிளானை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது எப்படிங்க, ஏன்னா நேராக கேப் அப்பில் ரெசிஸ்டண்ட்டில் ஓப்பன் ஆனால் ரெசிஸ்டன்ட் ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே கேப் அப் ஓப்பன் இல்லை அப்படிங்கிறதுனாலே இன்னைக்கு இங்கே ஓப் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த லெவலுக்கு மேலே ஒருவேளை 21,800 ஓப்பன் ஆனால் ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்து சூப்பரான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த சப்போர்ட் டச் பண்ணும்போது பை அண்ட் டிப் பேஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். இங்கேயும் சப்போர்ட் எடுக்கும்போது என்ட்ரி, இங்கேயும் சப்போர்ட் எடுக்கும்போது என்ட்ரி. ஆனால் இந்த எல்லா லெவல்லையுமே சப்போர்ட் என்ட்ரி மட்டும்தான் காலுக்கானதும், ரெசிஸ்டன்ட்ல காலுக்கான பிளான் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டா மார்க்கெட் வந்து 21,700 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகும்போது இங்கேயே காலில் பிளான் பண்ணோம்னா ஒருவேளை மேலே போய் சடனாக கீழே வரும்போது நம்ம கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவோம், ஸ்டாப்லெஸ் அடிச்சிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரெட் கண்டிலோ கெயின் கண்டிலோ ஃபார்ம் ஆகும்போது சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது நம்ம கால் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப்லெஸ் ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தடாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ட்ரி டார்கெட் லெவல் ஓப்பன் ஸ்ட்ரைக்குலேட் ஆகிற ஒரு விஷயம். அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.